உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 18ஆம் திகதி 7ஆம் மாதம் 2027 மந்தவாசரம் என்றும் சொல்லக்கூடிய சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் நாள், சதுர்த்தி திதி, பூர நட்சத்திரம், கரிநாள், சித்தயோகம், ஸ்கந்த பஞ்சமி. இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் இன்பம், ரிஷபம் சுகம், மிதுனம் ஆக்கம், கடகம் செலவு, சிம்மம் போட்டி, கன்னி உதவி, துலாம் லாபம், விருச்சிகம் நற்செய்தி, தனுசு வெற்றி, மகரம் அச்சம், கும்பம் ஏமாற்றம், மீனம் கவலை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சோமவார விரதம் என்ற பற்றி ஒரு விரதத்தை பற்றி. சோமவார விரதம். சோமவார விரதம் என்றால் திங்கட்கிழமை விரதம். சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை விரதம் என்று அர்த்தம். இந்த திங்கட்கிழமை விரதத்தை பற்றி நான் இன்றைக்கு பேச போகிறேன். திங்கட்கிழமை என்பது சிவனுக்கு உண்டான நாள். நாங்கள் எல்லோரும் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், சைவ சமயத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள், சிவனை முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள், சிவனை முழு கடவுளாக முதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள். இந்த சைவ சமயத்தை சார்ந்த நாங்கள் எல்லோரும் சோமவார விரதம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை விரதத்தை நாங்கள் மதிக்க வேண்டும், இருக்க வேண்டும். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், இதே மாதிரி சோமவார விரதம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை விரதமும் மிகச் சிறந்தது. நாங்கள் விஷயத்தை பார்த்து கொள்ளணும். எங்களுக்கு சனீஸ்வரன் சரியில்லையா, சனிக்கிழமை விரதம் இருக்கணும். எங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணும். எங்களுக்கு நாகதோஷம் இருக்குதா, ராகு காலம், வெள்ளி செவ்வாயில் வரக்கூடிய ராகு கால விரதம் இருக்கணும். விநாயகரை நினைத்து சதுர்த்தி விரதம், நாகதோஷம் உள்ளவர்கள் சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டும். அது மாதிரி சிவனை வழிபடக்கூடியவர்கள் பிரதோஷ விரதம், சோமவார விரதம். விநாயகரை வழிபடக்கூடியவர்கள் சதுர்த்தி விரதம். முருகனை வழிபடக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம். சஷ்டி திதி, ஒரு மாதத்தில் 2 சஷ்டி விரதம் வரும், சஷ்டி விரதம் இருக்கலாம். கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருக்கலாம். மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் ஏகாதசி என்று விரதம் இருக்கலாம். இப்படி எங்களுக்கு எந்த விரதம் உகந்ததோ, எங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த விரதம் எங்களுக்கு சரி வருமோ, எந்த விரதத்தை நாங்கள் ஜாதகத்தை பார்த்தா சொல்லுவேணும். ஒரு ஜோசியர் சொல்லேலும்
உன்னுடைய ஜாதகப்படி நீ பிரதோஷ விரதம் இரு, உனக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கு, பிரதோஷம் என்றால் நீங்கள் 2 பிரதோஷம் ஒரு மாதத்தில் 2 பிரதோஷம் வருது. அந்த 2 பிரதோஷ விரதம் எங்களுடைய பாபங்களை எல்லாம் நீக்கக்கூடிய விரதம். ஜாதகத்தில் புதன் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்குது, நீசப்பட்டுட்டார், மறைஞ்சு போனார், ஏகாதசி புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணு, ஏகாதசி விரதம் இருங்கோ. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது, அப்போ செவ்வாய்க்கு அதிபதி முருகன், சஷ்டி கார்த்திகை இந்த மாதிரி தினங்களில் சஷ்டி அண்டைக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கலாம், கார்த்திகை அண்டைக்கும் விரதம் இருக்கலாம், செவ்வாய்க்கிழமை அன்றைக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கலாம், அதே மாதிரி விஷ்ணுவுக்கு புதன்கிழமை விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி எங்களுடைய ஜாதகத்தில் ஏற்பட்ட தோஷங்களை அடிப்படையாக வைத்து அல்லது ஜாதகத்தில் நீசப்பட்ட கிரகங்களை அடிப்படையாக வச்சு ஞாயிற்றுக்கிழமை சூரியன் நினைச்சு என்னுடைய ஜாதகம், நான் துலா லக்னம் ஐயா, என்னுடைய ஜாதகத்தில் சூரியன் பாதகாதிபதின்னு சொல்லிட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரியே எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒத்து வராதையா, ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்கும். சூரியன் பாதகாதி, எனக்கும் எங்களோட சூரியனுக்கு அதிபதி தகப்பன், எனக்கும் எங்களுடைய அப்பாவுக்கும் ஒத்து போகாது என்றெல்லாம் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி மட்டும் சூரிய ஓரை என்று சொல்வார்கள். அந்த சூரிய ஓரை என்று சூரியனை நினைத்து விரதம் இருக்கலாம், வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த சோமவார விரதத்தை நம் முன்னோர்கள் எல்லாரும் நரகத்தில் இருந்து நம் முன்னோர்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இந்த சோமவாரம் திங்கட்கிழமை விரதத்துக்கு நம் முன்னோர்களை நரகத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஆற்றல்கள். எங்களுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிருப்பினும் அவையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பாப புண்ணியங்களுக்கு ஏற்ப நரகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பூமியிலே சிவனை நினைத்து சோமவார விரதம் இருந்தால் முன்னோர்கள் நரகத்தில் அனுபவிக்கக்கூடிய வேதனையில் இருந்து விடுபடுவார்கள். இது சோமவார சிறப்பத்தில் கரைப்பு. அதே மாதிரி சிவனை வழிபடுவது, அபிஷேகம் செய்வது, தீபம் ஏற்றுவது, மாவிளக்கு போடுவது எல்லாம் சோமவார விரதத்தின் சிறப்பு. சோமவார விரதமே சிவனுக்குன்னு சொல்லிட்டேன். சிவன் அபிஷேக பிரியர், மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். சிவபெருமானுக்கு எப்பவும் அவர் அலங்காரம் செஞ்சு வச்சிருக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு எப்பவும் அபிஷேகம் பண்ணினா விருப்பம். அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு அபிஷேகம் விருப்பம் இல்லை, அவர் அலங்காரம் பண்ணி இருந்தால் விருப்பம். அதனால தான் ஒரு பழமொழி, அபிஷேக பிரியர் சிவன், அலங்கார பிரியர் விஷ்ணு உண்டு. அப்போ சிவ விரதம் இருக்கக்கூடிய சோமவாரம் இருக்கக்கூடிய நபர்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறது. பால் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் செய்ய சொல்லி, இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் செய்ய சொல்லி, கரும்பு வாங்கி கொடுக்கலாம், கரும்பின் சாற்றினால் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு சோமவாரத்துக்கு. தேன் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் செய்ய சொல்லி, பன்னீர் வாங்கி கொடுக்கலாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லி, அது மாதிரி சந்தனாதி தைலம் வாங்கி கொடுக்கலாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லி, விபூதி வாங்கி கொடுக்கலாம் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லி, சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் சிவனுக்கு அபிஷேகம். இதெல்லாம் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சோமவாரத்தண்டுக்கு சிவனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது எங்களுடைய முன்னோர்களை எல்லாம் பாபத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஆற்றல். சோமவாரத்தண்டைக்கு சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது, மாவிளக்கு ஏற்றுவது, சோமவாரத்தண்டைக்கு மாவிளக்கு ஏற்றுவது. அதாவது சிவ விரதங்களில் முக்கியமானது சோமவார விரதம். அதே மாதிரி தம்பதிகளுக்கு உள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்தால், சோமவாரம் விரதம் இருந்து வந்தால் தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை, தம்பதிகளுக்குள்ள பிரச்சனை, கணவனுக்கு மனைவி அடங்க இல்லை, கணவனுக்கு மனைவி விட்டு கொடுத்து நடக்க இல்லை, 2 பேரும் வாயடிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளவில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடப்பதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து முரண்பாடு, இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் சோமவார விரதம் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள். சாஸ்திரங்கள் சிவனுக்கு பிரியமான விரதம் சோமவார விரதம் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. நோய் நீங்குவதற்காகவும்
ஆரோக்கியத்திற்காகவும் கண்டங்கள் தத்துக்கள் விபத்துக்களில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவதற்காகவும் இந்த சோமவார விரதத்தை இருக்கலாம். நோய் நீங்குவதற்கு, ஆரோக்கியத்தில் குறைபாடு உள்ளவர்கள், ஆரோக்கியத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், ஆரோக்கியத்தில் குறைபாடு உள்ளவர்கள் எல்லாம் சோமவார விரதம். அப்பாவுக்கு சுகம் இல்லை, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் பிள்ளைகள் தகப்பனுக்காக விரதம் இருக்கலாம். எங்களுக்கு கடுமையான நோய் வந்து விட்டது, டாக்டர்கிட்ட போய் நோய் மாறவில்லை, சோமவார விரதம் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சந்திரமௌலீஸ்வராய நமஹா சோமவார விரதம் இருந்து சந்திரமௌலீஸ்வராய நமஹா இந்த மந்திரத்தை 108 தரம் சொல்லி வாடுறது ரொம்ப விசேஷம். சோமவாரம்னா திங்கட்கிழமை விரதம்னு சொல்லிட்டேன். இந்த திங்கட்கிழமை விரதம் இருந்து திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு முன்னுக்கு கோயிலில் போய் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு அபிஷேகத்துக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நெய் தீபத்தை ஏற்றி வில்வம் இலையில் மாலையோ அர்ச்சனையோ செஞ்சுட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமஹா என்ற மந்திரத்தை 108 தரம் சொல்லி வாடுறது ரொம்ப விசேஷம். மனைவி விரதம் இருந்தால் கணவனுக்கு நன்மை. வில்வ இலையினால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.